இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா, மிக பாரம்பரியம் மிக்க மிலிட்டரி குடும்பத்துல பிறந்த இரட்டையர்கள். விக்னேஷ் ஹீரோ, டபுள் ஆக்ட். அவங்க வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு மிஷன் போடுறாங்க, ஒரு மிஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா சீக்ரெட் ஏஜென்டா அண்ணங்காரனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்றாங்க ராணுவம். இளைய விக்னேஷை வந்து கழட்டி விட்டுறாங்க, தம்பி விக்னேஷை வந்து கழட்டி விட்டுறாங்க. இதனால கோபம் அடைஞ்ச என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா, லண்டன்ல பாத்தீங்கன்னா லூசிஃபருங்கிற ஒருத்தன் தலைமையின் கீழே வந்து உலகத்தையே கையில் எடுக்க பயங்கரமா ராட்சச குணம் கொண்டது லூசிஃபருங்கிற கேரக்டர் வந்து இந்தியாவை வந்து பிடிக்கணுங்கிற வெறியோட இருக்குது. அவங்களோட போய் சேர்ந்துறாரு. அவங்க திட்டத்துக்கெல்லாம் உறுதுணையா போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி உறுதுணையா போயிட்டு இந்தியாவுக்கு எகென்ஸ்டா வந்து தம்பிக்காரர் வந்து சில சதிகள் தீட்டிக்கிட்டு இருக்காரு. அண்ணங்காரர் வந்து இந்தியாவை காப்பாற்றுற கூட்டத்துல இருக்காரு, ராணுவத்துல இருக்கு. ஸோ ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா, இந்திய ராணுவத்தை வந்து இவர் காப்பாத்துறதுக்கு அண்ணனும் வந்து இந்திய ராணுவத்தை தகத்தெறிய வந்து தம்பியும் போராடுறாங்க. இந்த ரெண்டு பேர் போராட்டத்துல யார் ஜெயிச்சாங்க, இந்தியாவை யார் காப்பாத்தினா, எப்படி காப்பாத்தினாங்க, அண்ணன் என்ன ஆனாரு, தம்பி என்ன ஆனாரு, ரெட் ஃபிளவருங்கிறது என்ன மிஷன், இதை சொல்றதுதான் வந்து இந்த படத்துடைய கதை.